என்னோட அன்பான உறவுகளுக்கு ஹாய். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுச்சு வருஷத்தோட. இதுவரைக்கும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எதுவும் இல்ல. பட் இதுக்கு அடுத்து இருக்கிற ஜூலை டூ டிசம்பர் ரொம்ப எல்லாருக்கும் முக்கியமானது. என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாமே போயிட்டேன். நான் வந்து ஒரு 17 வயசு 12th படிக்கிற ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட். ஆமாம், இது வரைக்கும் பெருசாக இந்த வருஷத்துக்கு எதுவும் சாதிச்சதில்ல கடந்த 4 வருஷமா. பட் இது விட்டால் இதுதான் ஸ்கூலோட கடைசி வருஷன்றதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சான்ஸை பயன்படுத்தி லைஃப்பை மேக்ஸிமைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இனி வரக்கூடிய வீடியோவில் இருக்கிறது. ஸோ என்னோடய ஐடியாஸ் அண்ட் வந்து என்னோட சேர்ந்து நீங்களுமே வந்து உங்களோட கோல்ஸை கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு என் கூட சேர்ந்து இந்த ஜேர்னியில் நீங்களும் ஈடுபடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்னோடய ஆசைகள்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்த 6 மாதத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. முதல் விஷயம் வாலிபால். வாலிபால் வந்து கடந்த ஒரு 1.5 வருஷம் 1.5 வருஷமாக விளையாடிட்டுருக்கேன். வாலிபாலில் பெருசாக தான் சாதிக்கணும், இந்தியாவுக்கு ஆடணுன்றது என்னோட ஆசை. இதை போய் வெளியில் சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் சிரிப்பாங்க. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, எதுக்கு பார்த்தா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த வருஷத்தில் அண்டர் 19 நான் இருக்கிறது பாண்டிச்சேரி டீமுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கிடைச்சா லக், கிடைச்சா லக்குன்னு சொல்ல முடியாது. கிடைச்சா என் ப்ரிப்பரேஷன் தான் இருக்குது, எப்படி அதை போட்டு இது பண்ணுறோம் அப்படின்ட்டு. முதல் வாலிபால். அடுத்து வந்து ஸ்டடீஸ். 12th நம்ம ஈஸியாக ஸ்டடீஸை நெக்லெக்ட் பண்ணிட்டு போக முடியாது. நல்ல மார்க் எடுக்கும், பின்னாடி அந்த இது கூட பார்த்தீங்கல்ல. ஸோ அப்படி என்னடா நீ நல்லா படிப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. கடைசியாக நடந்த கெமிஸ்ட்ரி டெஸ்ட்லையும் மேக்ஸ் டெஸ்ட்லையும் நான் ஃபெயில். ஆமாம், பட் ஆனால் ஏன் அவ்வளோ கஷ்டமாக ஒன்றும் கிடையாது படிக்கிறது. கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போடணும். கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டால் என்ன வேணால் பண்ணலாம். அண்ட் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் பிடிக்கணும். அதே மாதிரி எனக்கு கெமிஸ்ட்ரி இது வரைக்கும் பிடிக்கல, இன்னைக்கு வரைக்கும் கூட பிடிக்கல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிடிக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 1 மந்த்தில் ஒரு எக்ஸாம் வருது. கண்டிப்பாக அந்த எக்ஸாமோட ரிசல்ட்டையும் பாஸ்ட் ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணி வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீக் ஒரு எக்ஸாம் இருக்குது. பட் ஆனால் அது சிமிலர் டு வீக்லி டெஸ்ட் தான். 70 மார்க் 80 மார்க் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் வருது. அதை முடிச்சுட்டு இது போடுறேன். ஆகஸ்ட்டில் ஒரு வாலிபால் டோர்னமெண்ட்டு வருது, ஜோனல்ஸு. மேபி ஷார்ட்ஸ் மூலமாக அது நான் போட வாய்ப்பு இருக்குது. அடுத்து 3வது வந்து டங்க். ஃபாரின்லலாம் அடிப்பாங்களே அதே தான். அந்த டங்க் வந்து அடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னோடய ஹைட் வந்து 5'11". ஸோ டங்க் அடிக்கிறது ஒரு ப்ரிட்டி டஃப்பான ஒரு மேட்ரு தான். அதுவும் இந்தியாவில் அது ஒரு ரேரான விஷயம் கூட. அதுவும் ஹை ஸ்கூலில் டங்க் அடிக்கிறவங்க அது பெருசாக கிடையாது. ஸோ இது அடித்தோன்னா மேபி இது ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டங்க் அடிக்கிறத பற்றியும் கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லையும் சரி, லாங் ஃபார்மேட்லையும் சரி, ஃபுல் பிளானாக வீடியோவாக போடுறேன். அடுத்து 4வது விஷயம், பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 to 5 மினிட்ஸில் தான் பேசியிருப்பேன். ஆமாம், நானே எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த காலத்தில் எஸ்பெஷலி 2026 ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுன்றது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சரி, ஹியூமன் கனெக்ஷன் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயமா போயிடுச்சு. மற்ற 3 கோல் கூட நான் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த கோல் இட்ஸ் வெரி டஃப். அதுக்கடுத்து 5வது இந்த யூடியூப் சேனலில் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே 1K சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 to 3 சேனல்ஸ் வச்சுருந்தேன். பட் அதெல்லாம் வந்து ஃபேஸ் காட்டி அப்படி வீடியோ போடல. இதுதான் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் 6 மாதம் 1K அடிக்க முடியுதா அப்படின்ட்டு. 6 மாதம் 1K அடிச்சாலும் அதுவே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கும். இதெல்லாம் தான் என்னோடய கோல்ஸ். அண்ட் வந்து அடுத்து வர வீடியோஸில் இதை எப்படி நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அண்ட் வந்து என்னோடய பிளான்லாம் என்ன அண்ட் மோஸ்ட்டாக மூவி ரிவ்யூஸ், அனிமே ரிவ்யூஸ், புக் ரிவ்யூஸ் அப்படின்னு எப்படி சொல்கிறது, இந்த சேனலில் இந்த கண்டென்ட் மட்டும் தான் வரும் அப்படின்னு நம்மளால் இதுவே பண்ண முடியாது. நிறைய கண்டென்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா கண்டென்ட்க்கும் சப்போர்ட் பண்ணிட்டு அட் த சேம் டைம் ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்க்காம உங்களோட லைஃப்லையும் நீங்கள் பண்ணுற இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நிறைய சஜஷன்ஸ் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் எங்களோட டெய்லி பேசுங்க. நிஜத்தில் தான் யாரும் பேசுறதில்லை. விஷுவலாக வந்து நம்ம எல்லாம் ஒரு நல்ல கனெக்ஷனில் இருக்கும். சரி, நன்றி.